ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து என் பர்த்டே, அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி தான் அம்மா செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸோடு வேணும்னா இதில் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், பாருங்கள். நான் வந்து கோஹினூர் சீரக சம்பா ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து 1 kg ரைஸ் எடுத்திருக்கோம் அண்ட் 1 kg மட்டன் எடுத்திருக்கோம். 1 kg ரைஸ் வந்து எனக்கு 4 ஆளாக கிட்ட வருது. நாங்கள் வந்து 5 பேர் கிட்ட வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து செய்ய போகிறோம். இப்போது யாருக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸில் செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும், ஜீரக சம்பா ரைஸில் செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஜீரக சம்பா பிரியாணி தான் வந்து பிடிக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா தண்ணியில் அலசி நல்லா ஊற விட்டுறணும். நம்ம பாருங்கள், மட்டன் எடுத்திருக்கோம் 1 kg. அது கூடவே வந்து நம்ம இப்போ ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அது குக்கரும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணியில் ஒரு ட்விஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது வந்து கோகனட் ஆயில் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த பிராண்டு கோகனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து கீ சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த பிரிஞ்சி எல்லாம் வாங்கல, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நம்ம போடுறப்போ. அப்புறம் ஸ்டார் ஆனிஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 3½ ஆனியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா பெரிய சைஸ் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். நல்லா இது வந்து நீங்கள் நேராக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்து வர்றதுக்கு நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு வந்து போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு பேபி பிங்க் கலர் வரணும். இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் கோகனட் ஆயிலில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்து சேர்த்துருக்கோம். தக்காளியுமே வந்து நம்ம ஒரு 5 தக்காளி கிட்ட வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது அது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் கெட்டி தயிராக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதை வந்து நான் ஒரு 2 பெரிய கரண்டியில் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கை கொத்த அளவுக்கு வந்து புதினா சேர்த்துட்டு இந்த புதினா வந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். அது அப்படியே நம்மளுக்கு வந்து டெம்டேட்டிங்காக இருக்கும். இப்போ வந்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா இதில் கலரி விட்டுற போகிறோம். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ குக்கர் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். மட்டன் வந்து எப்போவுமே சிக்கனை விட கொஞ்சம் லேட் எடுக்கும். அதனால வந்து நம்ம 5 to 6 விசில்ஸ் வந்து விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா இது வந்து குக் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பிரியாணியில் போடுறப்ப இன்னும் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போது இதில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சும்மா இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இல்லைனா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த ஒரு பிரியாணி பாத்திரம் செய்ய போகிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த குக்கரில் இருக்கிறது மொத்தமாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அகைன் வந்து கொஞ்சம் புதினா வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ தான் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடரே வந்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கல. இது கூடவே வந்து நம்ம பிரியாணி மசாலாவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம வந்து க்ரீன் சில்லி சேர்க்குறோம். பச்சை மிளகா அது வந்து ஒரு 3 தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா வந்து இது கொதிச்சு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுற போகிறோம். நான் வந்து டேஸ்ட் செக் பண்ண போகிறேன். நம்ம வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கோம். இன்னும் நம்ம மட்டன் சேர்த்தோம், நிறைய தண்ணியெலாம் சேர்த்தோம், அதுக்கெல்லாம் உப்பு வந்து நம்ம சேர்க்கவே இல்லை. அதனால உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அது தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம இது வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுறணும். பார்த்திங்களா எவ்வளோ ஒரு புகையாக வருது, அப்படியே அந்த ஸ்மெல் அதில் செம்ம எம்மியாக இருக்குது எனக்கு. இப்போது நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு.
ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு மறுபடியும் புதினா வந்து சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிரியாணிக்கு வந்து புதினா சேர்க்குறோமோ அவ்வளோ அந்த ஸ்மெல்லு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டுமே அரோமா அந்த டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தம் வந்து விட்டுற போகிறோம். மேலே வந்து இந்த கல் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே ஒரு தவா வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வச்சுருக்கோம். தம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மன்னு உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல் வரும். இது வந்து அப்படியே எப்படி சொல்ல தலப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த அளவு வந்து ரொம்ப டெம்டேட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி கோகனட் ஆயிலில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கோகனட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்காது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நார்மலாக சாப்பிட்றவங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.